ஹே ஆல், இன்னைக்கு டே 13 கிளாஸில் ஜிம்காஸ் தான் பார்க்க போகிறோம். ஜிம்காஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக ஜிமிக்கெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதை தான் இங்கே ஜிம்கா டிசைன்ஸாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கர்வ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி டிவைட் பண்ணி இப்போது இதுக்குள்ளே ஃபில் பண்ணிடணும். அகெயின் இது மேலே இன்னொரு லைன் கொடுத்துட்டு இந்த லைன் மேலே 2 லைன் ஹம்ஸ் கொடுத்துக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மேலே வந்துட்டு பெரிய பெட்டல்ஸ் கொடுத்துக்கணும். இப்போது இதுக்கு மேலே போல்டு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு போல்டு பண்ணிட்டு அதுக்கு கீழே டபுள் லைன் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இது மேலே 2 லேயர் ஹம்ஸ் கொடுத்துக்கணும். ஹம்ஸ் வந்துட்டு கீழே கொடுக்கும்போது குட்டி குட்டியாகவே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்துட்டு நம்ம நார்மல் வைன்ஸ் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி கொடுத்துக்கணும். சென்டரில் மட்டும் லீஃப் மாதிரி கொடுத்துருங்க வைன்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்துட்டு டாட் வச்சுக்கணும். 2 சைடும் சின்னதாக ஒரு லைன் கொடுத்துங்க, ஷேடிங் மட்டும் கொடுத்துட்டு இப்போ இதுக்கு மேலே டாட் வச்சுக்கணும். கேப் விட்டு டாட் வச்சுக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி கொடுத்துக்கணும். கர்வ் கொடுத்துட்டு இப்போது இதில் வந்துட்டு சென்டரில் பாதியாக பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு இதவே டபுள் லைனாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே வந்துட்டு கிளிட்ஸ் கொடுத்துக்கணும். சேம் இதே மாதிரி 2 சைடுமே கிரிட் கொடுத்து ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கீழேயும் சேம் அதே மாதிரி கேப் விட்டு லைன் போட்டுக்கணும். அடுத்து இந்த கேப்குள்ளே பாக்ஸ் மாதிரி பிரிச்சுக்கணும். இது மாதிரி ஸ்கொயராக பாக்ஸ் பிரிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சென்டரில் இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு மேலேயும் கீழேயும் சின்னதாக லைன் கொடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போது இதுக்கு கீழே இன்னொரு லைன் கொடுத்து நம்ம ஹம்ஸ் கொடுத்துக்கணும் சின்னதாக. நெக்ஸ்ட்டு கீழே வந்துட்டு டியர் ட்ராப்ஸ் மட்டும் கொடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு லைன் போட்டு கீழே வந்துட்டு டாட் கொடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு சென்டரில் பெருசாக ஒரு லைன் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு அது பக்கத்துலேயே கொஞ்சம் கொஞ்சம் சின்னது, அதாவது லைன் வந்துட்டு கம்மி பண்ணிட்டே போகணும் சைஸு. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்க லைன் வந்துட்டு போடும்போது லென்த் வந்துட்டு கம்மி பண்ணிகிட்டே போடணும். போட்டுட்டு இப்போ இதுக்கு கீழே வந்துட்டு நம்ம டாட் வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ மேலே வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்தோம் இல்லையா, இதே மாதிரி ஃபஸ்ட்டு ரஃபாக ஒரு லைன் போட்டுட்டு மேலே டாட் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்பைரல் கொடுத்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்துட்டு ஹம்ஸ் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னும் 2 லேயர் வந்துட்டு ஹம்ஸ் கொடுத்துக்கணும். மொத்தம் 3 லேயர் வந்துட்டு ஹம்ஸ் கொடுத்துக்கணும்.
நெக்ஸ்ட்டு மேலே வந்துட்டு ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து உள்ளே ஃபில் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு 2 சைடும் லீஃப் மாதிரி கொடுத்து அதுக்குள்ளேயே ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு இப்போது மேலே டாட் வச்சு கண்டினியூஸாக ஃபில் பண்ணு. லைன் கொடுக்காம டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ சுற்றியும் நம்ம ஹம்ஸ் மேலே டாட் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி சுற்றியும் கொடுத்துடணும். அவ்வளோதான், சேம் இதே மாதிரி சுற்றியும் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் டிசைன் வந்துட்டு முக்கோண ஷேப்பில் போட்டுக்கணும். இது மாதிரி கொடுத்துடணும். கொடுத்துட்டு இப்போது இதுக்கு மேலே சின்னதாக ஒரு கர்வ், அகைன் அது மேலே இன்னொரு கர்வ் லைன் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு லைன், அகைன் அது மேலே இன்னொரு லைன் கொடுத்து மறுபடியும் ஹம்ஸ் கொடுத்துக்கணும். இப்போது இந்த ஹம்ஸ்க்கு மேலே ஸ்பைரல் கொடுத்துடணும். இப்போ இந்த ஸ்பைரல் மேலே கர்வ் கொடுத்துக்கணும். அகைன் இது மேலே லைன் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்துக்கணும். இப்போது சென்டரில் இருக்க இந்த கேப்பை வந்துட்டு நம்ம உள்ளே போல்டு பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போது நம்ம லாஸ்ட்டாக கொடுத்த ஹம்ஸ்க்கு மேலே டாட் வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போது மேலே ஒரு டாட் வச்சு ஒரு லைன் கொடுத்துடணும். அவ்வளோதான். அகெயின் ஒரு கர்வ் கொடுத்து மேலே வந்துட்டு டாட் வச்சுக்கணும். இப்போது இதில் மறுபடியும் சென்டராக பிடிச்சிக்கணும். சென்டர் லைன் பிரிச்சுட்டு இப்போது இந்த லைனுக்கு மேலே நம்ம லீஃப் கொடுக்கணும். அவ்வளோதான். இப்போது இந்த லைன் கீழே இன்னொரு லைன் கொடுத்துக்கணும். லைன் கொடுத்து கீழே ஹம்ஸ் கொடுத்துக்கணும். இப்போது சென்டரில் மட்டும் ஒரு லைன் மாதிரி போட்டு டாட் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் வந்துட்டு நம்ம லைன் போடாமல் டாட் வைக்கணும். அவ்வளோதான். இப்போது இங்கே இருக்க கேப், அதாவது நம்ம லீஃப் போட்டிருக்கோம் இல்லையா, இதை சுற்றி இருக்க கேப் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி கர்வ் டிசைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ மேலே வந்துட்டு நம்ம ஜிக்ஸாக் லைன் இருக்கு இல்லையா, அது கொடுத்துக்கணும். இப்போது இதில் பாதியாக பிரிச்சுட்டு மேலே கிரிட்ஸ் கொடுத்துடணும். இப்போது அகெயின் அதுக்கு கீழே இன்னொரு லைன் கொடுத்து எப்பயும் போல் ஹம்ஸ் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு டிசைனில் பார்த்தோம் இல்லையா, இங்கே கீழே லீஃப் மாதிரி, சேம் அதே மாதிரி லீஃப் மாதிரி போட்டுக்கணும்.
நெக்ஸ்ட்டு டாட் அதே மாதிரி கொடுத்துக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சர்க்கிள் கொடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கு மேலேயே இன்னொரு லேயர் சர்க்கிள் கொடுத்துக்கணும். இப்போ சென்டரில் கொடுத்துருக்க சர்க்கிள் வந்துட்டு கிரிட்ஸ் கொடுத்துக்கணும் கேப் விட்டு. இப்போது சென்டரில் நம்ம குட்டியாக டாட் வச்சுக்கணும். சேம் இதே மாதிரி கிரிட்குள்ளே ஃபுல்லாகவே டாட் வச்சுக்கணும். இப்போது மேலே இருக்க லைனில் ஹம்ஸ் கொடுத்து டாட் கொடுத்துக்கணும். ஹம்ஸ் கொடுத்துட்டு இப்போது சென்டரில் கீழே வந்துட்டு ஒரு லைன் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அது பக்கத்துலேயே சின்னதாக 2 லைன் சேம் இதே மாதிரி கொடுத்துட்டு இப்போ கீழே லைனுக்கு கீழே டாட் வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போது மேலே வந்துட்டு நம்ம வேவி லைன் போட்டுக்கணும். இப்போது சுற்றியும் இருக்க ஹம்ஸ்க்கு மேலே டாட் வச்சுக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டும் ஜும்கா மாடல் போட்டுடணும். பேசிக் போட்டுட்டு இப்போது இந்த 2 சைடு மட்டும் லீஃப் மாதிரி கொடுத்துக்கணும். அதுக்கு மேலே இன்னொரு லைன் கொடுத்துக்கணும். இப்போ இந்த லீஃப் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்குள்ளே ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு இப்போது இங்கே லைன் பிரிச்சுக்கணும். அகெயின் அதுக்கு கீழே இன்னொரு லைன். இப்போது இதுக்கு கீழே ஹம்ஸ் கொடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ இந்த கேப்குள்ளே வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துக்கணும். இது மாதிரி ஃபுல்லாகவே ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கீழே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சுக்கணும். அகைன் வந்துட்டு சின்னதாக ஒரு கர்வ் போட்டு ஃபில் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு சேம் ஒரு ஸ்மால் டாட். அவ்வளோதான். இப்போ மேலே வந்துட்டு ரஃபாக ஒரு லைன் போட்டு மேலே டாட் வச்சிடணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான், ஆனால் இதில் வந்துட்டு கொஞ்சம் பெரிய கர்வாக பிரிச்சுக்கணும். இப்போ இந்த கர்வுக்குள்ளே நம்ம ஹம்ஸ் கொடுத்துக்கணும். இப்போது இதுக்கு கீழே இன்னொரு லைன் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு கேப் விட்டு அகைன் ஒரு லைன், அதுக்கு மேலேயே இன்னொரு லைன் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்துக்கணும். இப்போ இதுக்கு கீழே 2 டாட் வச்சுட்டு அகைன் வந்துட்டு ஒரு கர்வ் டிசைன் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இப்போ இதுக்குள்ளே மறுபடியும் டிவைட் பண்ணிக்கணும். சேம் இந்த மாதிரி டபுள் லைன் கொடுத்துடணும். கொடுத்துட்டு மறுபடியும் குட்டியாக ஹம்ஸ் கொடுத்துக்கணும். இப்போது இந்த ஹம்ஸ்க்கு மேலே குட்டி குட்டி டாட் வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு மேலே கொடுத்துருக்கோம் இல்லையா, இதில் வந்துட்டு நம்ம குட்டி குட்டி ஸ்பைரல் கொடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போது நம்ம மேலே வந்துட்டு இந்த கேப்புக்குள்ளே ஸ்டெம் பார்த்தோம் இல்லையா, அதை தான் கொடுக்க போகிறோம். சேம் இதே மாதிரி கேப்புக்குள்ளே கொடுத்துக்கணும். இப்போ இதை வந்துட்டு சுற்றியும் ஃபில் பண்ணிடணும். இப்போது மேலே வந்துட்டு அகைன் ஒரு கர்வ் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இந்த கர்வை ஃபில் பண்ணிடணும். இப்போது இதுக்கு மேலே இன்னொரு கர்வ் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்துக்கணும்.
நெக்ஸ்ட்டு இது மேலே டாட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இது மேலே இந்த மாதிரி டாட் கொடுத்துடணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அடுத்த ஜிம்கா டிசைன் வந்துட்டு கர்வ் கொடுத்து 2 டபுள் லைன் போட்டு பிரிச்சுக்கிறேன். கீழே ஹம்ஸ் கொடுத்து நம்ம எப்பயும் போல் டாட் வைப்போம் இல்லையா, சேம் அதே மாதிரி கொடுத்துக்கணும். இப்போது இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்புக்குள்ளே நம்ம லோட்டஸ் ஃபில் பண்ணணும். இதுக்குள்ளே இது மாதிரி லோட்டஸ் கொடுத்துக்கணும். சேம் அதே மாதிரி இந்த சைடு. இப்போது இதை சுற்றியும் நம்ம ஃபில் பண்ணிடணும். அவ்வளோதான். சேம் அதே மாதிரி மறுபடியும் பிரிச்சுக்கிறேன். இப்போது இதில் வந்துட்டு மேலே ஸ்பைரல் கொடுத்துக்கணும். ஸ்பைரல் கொடுத்துட்டு இது மேலே நம்ம லீஃப் டிசைன் இருக்கு இல்லையா, அதை கிராஸாக கொடுக்கணும். இது மாதிரி கொடுக்கணும். இப்போது இதை சுற்றியும் நம்ம போல்டு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே ஒரு லைன் வந்துட்டு நம்ம பிரிச்சுக்கணும். அகைன் இன்னொரு லைன் பிரிச்சுட்டு நம்ம எப்பயும் போல் ஹம்ஸ் கொடுத்து டாட் வச்சிடணும். இப்போது இதுக்கு கீழே டாட் வச்சிடணும். நெக்ஸ்ட்டு இந்த கேப்புக்குள்ளே நம்ம ஸ்பைரல் கொடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போது இதுக்கு கீழே நம்ம சென்டரில் ஒரு டாட் வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கு கீழே இன்னும் 2 லைன், அதாவது நம்ம இந்த சென்டரில் வச்சுருக்க டாட் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே 2 டாட் வந்துட்டு குட்டியாக வச்சிடணும். வச்சுட்டு இப்போது அதுக்கு கீழே இன்னொரு கர்வ் குட்டியாக கர்வ் கொடுத்து ஃபில் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே சின்னதாக ஒரு லைன் இழுத்து விட்டு டாட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு டாட் விட்டு அடுத்த டாட்டில் சின்ன டாட் வைக்கணும். வச்சுட்டு ஒரு குட்டி சர்க்கிள் கொடுத்து மேலே ஹம்ஸ் கொடுத்துக்கணும். சேம் அதே மாதிரி இங்கே. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டைமண்ட் ஷேப் வந்து கொடுத்துக்கணும். டைமண்ட் ஷேப் வந்துட்டு 2 லேயர் கொடுத்துடணும். கொடுத்துட்டு இப்போ இதுக்கு மேலே ஹம்ஸ் கொடுத்துக்கணும். ஹம்ஸ் கொடுத்துட்டு இப்போ மேலே எப்பயும் போல் டாட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுற்றியுமே டாட் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது இதுக்கு மேலே ஒரு கர்வ் லைன், சேம் இதே மாதிரி சுற்றியுமே. இப்போது இந்த சைடில் ஒரு சர்க்கிள். நெக்ஸ்ட்டு இந்த கேப் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடணும். அவ்வளோதான். சேம் இதே மாதிரி ஃபில் பண்ணிடணும் லைன். நெக்ஸ்ட்டு கர்வ் கொடுத்து கீழே வந்துட்டு 2 டபுள் லைன் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த கேப்புக்குள்ளே நான் கிரிட் கொடுத்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போது அடுத்து கீழே வந்துட்டு சென்டரில் லைன் கொடுத்து டாட் வச்சுக்கணும். அது பக்கத்தில் அதோட சின்னதாக
நெக்ஸ்ட்டு டாட் வச்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பைரல் கொடுத்துக்கணும். ஸ்பைரல் கொடுத்து இது மேலே ஹம்ஸ் கொடுத்துக்கணும். அதுக்கு கீழே ஒரு லைன் கொடுத்து அகைன் ஒரு கர்வ் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் பிரிச்சுக்கணும். அதுக்கு கீழேயே மறுபடியும் இன்னொரு லைன். இப்போது லாஸ்ட் லைனில் ஹம்ஸ் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு உள்ளே வந்துட்டு நம்ம லீஃப் டிசைன் கொடுத்துக்கணும். இது மாதிரி லீஃப் கொடுத்து உள்ளே ஃபில் பண்ணிடணும். கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் கீழே ஒரு லைன் இழுத்து அகைன் ஒரு ஜிம்கா கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இப்போது இதை சுற்றியும் நம்ம குட்டி குட்டி ஹம்ஸ் கொடுத்துக்கணும். இப்போது இதுக்குள்ளே நம்ம லைன் கொடுத்துக்கணும். ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துக்கணும் இதே மாதிரி. அவ்வளோதான். இப்போ கீழே வந்துட்டு நம்ம ஒரு கோடு கொடுத்து வைன் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு குட்டி குட்டி டாட் கொடுத்துக்கணும். இப்போது இதுக்கு மேலே நம்ம எப்பயும் போல் டாட் கொடுத்துக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மேலே ஒரு முக்கோணம் போட்டுட்டு கீழே 2 லைன் இழுத்து விட்டுறணும். இப்போது இதில் நம்ம சென்டரில் ஒரு லைன் பிரிச்சுக்கணும். இப்போது இதுக்கு மேலே நம்ம லோட்டஸ் கொடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போது இதுக்கு கீழே 2 லைன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு லைன், அகைன் அது கீழே இன்னொரு லைன், அடுத்து ஹம்ஸ் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு ஒரு லீஃப் கொடுத்துக்கணும். சென்டரில் இந்த மாதிரி லீஃப் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இப்போது இதை சுற்றியும் டாட் வச்சுக்கணும் கீழே. அவ்வளோதான். மேலே லைன் போட்டு நம்ம எப்பயும் போல் டாட் வைப்போம் இல்லையா, அதே மாதிரி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த கேப் வந்துட்டு ஃபில் பண்ணிடணும் லோட்டஸ் சுற்றியுமே. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் வந்துட்டு ரஃப்பாக கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரஃப்பாக ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டு நோஸ் கொடுத்துக்கணும். இதில் வந்துட்டு நம்ம ஒரு நெக்ஸ்ட்டு சின்னதாக ஒரு கர்வ். இது வந்துட்டு ஒரு பேர்ட் டிசைன் தான். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி கர்வாக இழுத்து விட்டுறணும். சேம் அதே மாதிரி கீழேயும்.
நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி கர்வ் கொடுத்துக்கணும். அகைன் இது மேலே இந்த மாதிரி லீஃப் மாதிரி கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இப்போது இதை உள்ளே வந்துட்டு ஃபில் பண்ணிடணும். சேம் அதே மாதிரி கீழே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேலே டாட் வச்சுக்கணும், கீழேயும் டாட் வச்சுக்கணும். சேம் அதே மாதிரி கீழே வந்துட்டு டாட் வச்சுட்டு ஒரு சர்க்கிள், அதே மாதிரி டாட் வச்சுட்டு சர்க்கிள், அகெயின் ஒரு டாட் வச்சு கீழே வந்துட்டு லீஃப் மாதிரி கொடுத்துடணும். அவ்வளோதான். அகெயின் ஒரு ஜும்கா கர்வ் கொடுத்துடணும். கொடுத்துட்டு இப்போது இங்கே இந்த ஓரத்தில் ஒரு ஸ்பைரல் போட்டுக்கணும். ஸ்பைரல் போட்டு டபுள் லேயரில் ஹார்ம்ஸ் கொடுத்துக்கணும். அகெயின் இது மேலே இன்னொரு லேயர் ஹார்ம்ஸ் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 2 லீஃப் கொடுத்துக்கணும். இப்போது இந்த சென்டரில் இந்த லைனில் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே லைன் இழுத்து விட்டு ஒரு டாட், நெக்ஸ்ட்டு ஒரு லைன் இழுத்து விட்டு டாட், சேம் அதே மாதிரி இங்கேயும். நெக்ஸ்ட்டு மேலே வந்துட்டு ஒரு கர்வ் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு கர்வ் கொடுத்து ஹார்ம்ஸ் கொடுத்துக்கணும். அகைன் இன்னொரு கர்வ் கொடுத்து உள்ளே வந்துட்டு ஃபில் பண்ணிடணும். இன்றைக்கி டே 13 கிளாஸ் இவ்வளோ தான். ஸோ இந்த ஜிம்காஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணிடுங்க. இந்த ஜும்கா டிசைன்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணி கேளுங்க. அப்படி இல்லைனாலுமே குரூப்லேயுமே கேளுங்க. நெக்ஸ்ட் எப்பயும் போல் லைன் கொடுத்து டாட் கொடுத்துடணும். அவ்வளோதான். இந்த ஜிம்கா டிசைன்ஸ் எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் பென்சிலில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் கூட நீங்கள் கோனில் ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள்.